அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து மீன் தீச்சி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது கொரக்கா ஒரு 4 துண்டு போல் கொஞ்சம் சும்மா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அதுக்கப்புறம் அதை தண்ணியெலாம் விட்டுட்டு அதை உலக்கையில் போட்டு இடித்து கொஞ்சம் இடித்து அதுக்கப்புறம் போட்டு அதுவும் உளுவரிசி இது 1 டீஸ்பூனும் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் கொச்சத்தூள் வந்து 10 டீஸ்பூன் போடணும். அதுக்கப்புறம் மிளகு இடித்தது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பேஸ்ட் மாதிரி செஞ்சு ஏன்னா மிச்சம் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அதுவும் பார்த்து இது மீன் தீச்சை சேரை வந்து மண் சட்டியில் தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட் ஆகிக்கும். இதுக்கும் உரப்பாக ஆகிக்கும், ஆனால் வந்து நல்லா இது வச்சு தின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இது செஞ்சு அதுக்கப்புறம் உடனே திங்கிறதுக்கு எடுக்காமல் ஒரு ஒரு 2-3 ஹவருக்கு பிறகு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்குமா. உப்பு புளியெல்லாம் தேவை, அந்த கொரக்காடை புளிப்பு உப்பு இது வைக்க உரப்பு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நாளைக்கு 1 மணி நேரம் வச்சு திணிடும். நீ நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மீனில் ஒன்றொன்றா மீனில் போட்டு பிரட்டி எடுத்துட்டு நாங்கள் இது வந்து செஞ்சுக்கிட்டு வந்து 10 மீன் அளவுக்கு தான் 10 மீன் கூட்டிட்டு அளவுக்கு தான் செஞ்சுக்கு இது 10 டீஸ்பூன் கொச்சிக்காத்தூளும் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் கொரக்கா 4 துண்டு எல்லாம் வந்து 10 மீனுக்கு போல் தான். எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் போல் சும்மா ஹாஸ்டலில் தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு அடுப்பில் வைக்கணும். இது நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபஸ்ட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா மிச்சம் நேரம் வைக்கிறதில்ல. ஏன்னா இது வந்து அவ்வளோ தண்ணியெல்லாம் ஊற்றியில் தானே பரட்டினா அப்படி வைக்கிற வச்சுட்டு மீனுக்கு மிச்சம் நேரம் டைம் போகாது. இந்த மீன் அதுவும் போகாது, சுருக்க வெந்துடும். ஆக்சுவலி கொஞ்சம் நெருப்பு உரமாக வச்சு கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சா போதும். பெரட்டி ஒன்றைக்கு தேவையில்லை. பெரட்டோல் போனேன்னா கடைசி உடஞ்சி வரும். அப்போ அநியாயம், யூஸ் இல்லை. ஆக்சுவலி சட்டியை கொஞ்சம் இது 2 பொத்தால் பிடிச்சி கொஞ்சம் ஆட்டி விடதை ஏக்கி அந்த அப்பினமாக ஏக்காமல் இருக்கிறது. சட்டியோட ஒட்டினாப்பில் தான் ஏக்கி மினியாது. எண்டக்க தண்ணி அவ்வளோ இல்லை சுட்டி. நீ அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ண தேய்க்கி கொஞ்சம் நல்லா இந்த கொதிச்ச சிறுக்கு அடுப்பு ஆஃப் பண்ண தேய்க்கி அவ்வளோதான். செஞ்சு பாருங்கள். நல்லா ஐக்கன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.